வணக்கம் மாணவர்களே. மாடல்ஸ் இந்த வீடியோவில் மாடல் ஆக்சிலரிஸை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு பொதுவாக சில மாடல்ஸ் இருக்குது. அது என்னென்னா கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷல், ஷுட், மஸ்ட், ஆட் டு, நீட், யூஸ்டு டு அண்ட் டேர் டு. ஸோ இந்த மாடல்ஸை சில எக்ஸாம்பிள்ஸில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கொடுக்குற டிப்ஸை தெளிவாக கவனிங்க. முதல் சென்டென்ஸ், when I was a child I dash climb trees easily but now I can't. இந்த சென்டென்ஸை படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், எபிலிட்டி இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் நமக்கு இருந்த திறமை இப்போ நம்மளால் முடியாத ஒன்று. அப்போ கடந்த காலத்தில் நமக்கு இருக்கிற திறமையை நம்ம நினச்சி சொல்லணும்னா அங்கே நம்ம குட் யூஸ் பண்ணணும். எப்படி சார் குட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஐ கேன் லிஃப்ட் த சேர், இந்த சேரை என்னால் தூக்க முடியும், இது என்னுடைய திறமை. அப்போ இது எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட்டில் இருக்கிற திறமையை நான் சொல்லும்போது கேன் யூஸ் பண்ணுறேன். அப்போ கடந்த காலத்தில் இருக்கிற திறமையை நான் சொல்லும்போது கேனோட பாசிட்டிவ் ஃபார்ம் குட்டை தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் சென்டென்ஸை 2 முறை படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ அடுத்த சென்டென்ஸ் போவோம். ஐ டேஷ் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். டிட்டர்மினேஷன், உறுதியாக சொல்கிறாரு, நான் இந்த சிங்கிங் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்றாரு. பட் நான் பாடத்தை வச்சு நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். பட் இறுதி தீர்ப்பு, அங்கே ஜட்ஜிங் இருப்பாங்க இல்லையா, சூப்பர் சிங்கர் மாதிரி இடத்துல, அவங்க இறுதி தீர்ப்பு கொடுக்கறத வச்சு தான் நான் வின் பண்ணுவேனா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு 90% உறுதியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னா அங்கே நம்ம வில்லு யூஸ் பண்ணணும். 90% உறுதியாக நடக்கும் அப்படின்னா நம்ம அங்கே வில்லு யூஸ் பண்ணணும். 100% உறுதினா ஷல்லை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ தேர்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். யூ டேஷ் பை திஸ் புக், இட்ஸ் ஒர்த் பையிங், அட்வைஸ் ஆர் சஜஷன். இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், இது வாங்குவதற்கு மதிப்பான ஒன்று தான் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறோம், சஜஷன் சொல்கிறோம். அறிவுரை சொன்னாலே மேக்சிமம் அங்கே நம்ம ஷுட்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அல்லது யோசனை சொன்னாலும் நம்ம அங்கே ஷுட்டு யூஸ் பண்ணலாம். ஷல்லோட பாசிட்டிவ் ஃபார்ம் ஷுட்டு. இப்போ சென்டென்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பூங்கோதை டேஷ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ், எபிலிட்டி இன் த ப்ரெசன்ட். பூங்கோதையால் நிறைய மொழிகளை பேச முடியும், அவரோட திறமை, இப்போ இருக்கிற திறமை. அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நீங்கள் நினச்சி பாருங்கள். எபிலிட்டி இன் த பாஸ்ட்னா கொட்டு யூஸ் பண்ணுவோம், எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட்னா கேன் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ பூங்கோதையால் நிறைய மொழிகளை பேச முடியும், ஸோ நம்ம இங்கே கேன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போவோம். ஐ ஸ்வேர் ஐ டேஷ் டெல் லைஸ் எகெயின். ப்ராமிஸ், சத்தியம் பண்ணி சொல்கிறான். ஸ்வேர்னாலும் சத்தியம் பண்ணுறது தான், நான் திரும்பவும் போய் சொல்லுவேன். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்க, இது நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்ஸ்ன்ட்டு மாடல் கூட நாட்டு சேர்ப்பாங்க. அப்படிலாம் சேர்க்க தேவையில்ல, மாடல் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது நான் உறுதியாக போய் சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணுறான். அப்போ 100% அந்த செயல் நடக்கும். அப்போ 100% நடக்குதுன்னா ஷல்லு, 90%னா வில்லு. ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா? சென்டென்ஸோட மீனிங்கை நீங்கள் எவ்வளோ கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ கரெக்டாக மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து ஒரு சென்டென்ஸ், மை ஃபாதர் டேஷ் பிளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங்ஸ் வென் ஹி வாஸ் அட் காலேஜ்னு போட்டிருக்காங்க. இது வந்து பாஸ்ட் ஹேபிட்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு முதல் சென்டென்ஸ் ஞாபகத்துக்கு வரணும். அது எபிலிட்டி இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் இருந்த திறமை. இது கடந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கம். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது, காலேஜில் இருக்கும்போது பேட்மிண்டன் விளையாடிட்டே இருப்பார். அப்போ சின்ன வயசில் இருந்த பழக்கத்தை சொல்லும் போது அங்கே நாம் யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். சின்ன வயசில் இருந்த திறமையை சொல்லும்பொழுது அங்கே நம்ம குட் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் தெளிவான வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க, இல்லைன்னா இங்கே தவறு வர வாய்ப்புண்டு. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ், யூ டேஷ் டூ ஆஸ் ஐ சே. கமாண்ட்,
கட்டளையிடுறாங்க, அதிகார தோணியில் கட்டளையிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய். அப்போ நீ கட்டாயம் அதை செஞ்சு தான் ஆகணும், மறுத்து பேச முடியாது. அப்போ கட்டாயமாக செய்ய வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு மாடல் இருக்குது, அது வந்து மஸ்ட், MUST மஸ்ட். அப்போ சென்டென்ஸை படிக்கிறீங்க, அது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை அப்படின்னா மஸ்ட், அதிகாரமாக கட்டளையிட்ட மஸ்ட். நெக்ஸ்ட் 8th ஒன், டேஷ் ஐ ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம், எனக்கு இன்னொரு டம்ளர் தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறோம். பொலைட்டு ரெக்வஸ்ட்டை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு குட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குது, COULD, குட். நாம் தண்ணியை வந்து ஃப்ரீயாக கேட்குறோம், அப்போ நம்ம பணிவாக தான் கேட்கணும், சரிங்களா? அடுத்த 9th ஒன், சிபி ஹேஸ் நாட் ப்ராக்டிஸ்டு ஹார்ட் பட் ஹீ டேஷ் வின் த ரேஸ். அவன் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல, இருந்தாலும் வின் பண்ணுவான்றாங்க. ஒரு 90% உறுதியாக அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறாங்க. அப்போ எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது. ஃப்யூச்சர்னாலே நம்மளுக்கு வில்லு ஷல்லு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் 90% அவன் வின் பண்ணுவான்னு சொல்லுகின்ற போது வில்லு தான் நம்ம யூஸ் பண்ணணும். 100%னா ஷல்லு. ஸோ இங்கே அவன் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலை, இருந்தாலும் வின் பண்ணுவான் அப்படின்றாங்க. அப்போ வில்லு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாம். வி டேஷ் ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். டியூட்டி, இது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமை சார்ந்த விஷயம் எது வந்தாலும் ought to தான் யூஸ் பண்ணணும், OUGHT, ஸோ இந்த ought to, used to ரெண்டு தான் இருக்கும் இந்த 2ல் முடிகிறது. used to வந்து நீங்கள் சின்ன வயசில் நடைபெற்ற பழக்க வழக்கத்தை சொல்கிறதுக்கும், ought toவை வந்து உங்கள் கடமையை சொல்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.